श्री गुरुभ्यो नमः। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे असाध्य साधक स्वामिन् असाध्यं तपकंबद रामदूत कृपा सिंधो मत्कार्यम साधक प्रभु. எனக்கு ஜோதிடம் போதித்தருளிய அனைத்து குருமார்களையுமே இந்த நேரத்தில் வணங்கி நமது குரு சங்கல்பா ஜோதிடம் நேயர்கள் அனைவர்களுக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். நான் உங்கள் கோவை சிம்மம் ரங்கநாதன். குரு பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்கள் எல்லாருக்குமே நடந்துருதுங்களா? கஜகேசரி யோகம், சிவராஜ யோகம், குருமங்கள யோகம், குருச்சந்திர யோகம், தர்மகர்மாதிபத்திய யோகம், எவ்வளவு யோகங்களை நமக்கு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. இப்போ இந்த யோகங்கள் எல்லாருக்குமே இது அனுகூலம் கொடுத்துருக்கா? சந்திரனோட குரு இருந்தால் அதை சேர்த்துக்கிறது இல்லை. குரு சந்திரன் சேர்க்கை அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. குருவும் சந்திரனும் கேந்திரமாக இருந்தால் ரொம்ப நல்லது. எந்தெந்த இடத்துல இருந்தால் எப்படி அப்படிங்கிற விஷயங்களை நிறைய ஜோதிட நூல்கள், ஜோதிட ஆசிரியர்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் குரு நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை வைத்து சில யோகங்களை சொல்லுது. ஒன்று சகட யோகம். இது சந்திரனையும் குருவையும் முக்கியமான கிரகங்களாக எடுத்து பார்க்கக்கூடியது. சந்திரனும் குருவும் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு நீங்கள் சிம்ம ராசின்னு வச்சுக்கோங்க. அப்போ சந்திரன் சிம்மத்தில் தான் இருப்பார். உங்கள் ஜாதகப்படி குரு போய் மீனராசியில் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. குருவும் சந்திரனும் 6-8 இருப்பாங்க. 6-8 இருப்பது தான் சகட யோகம். முதல்ல சகட யோகம் பற்றி பார்ப்போம். சகட யோகம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நமது ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் இடமே நம்ம ராசி, நமது நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நாம் பிறந்த திதி கரணம் எல்லாம் இந்த சந்திரனோட அடிப்படையில் தான். அப்போ சந்திரன் இருக்கக்கூடிய இடம்தான் உங்களோட திதி, உங்களுடைய கரணம், உங்களோட ஜென்ம நட்சத்திரம். இது மூணும் சந்திரன் நிற்கக்கூடிய இடம் சொல்லுவோம். இப்போ திதி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு என்ன பண்ணுது? உங்களுடைய வருமானத்தை சொல்லுது. கரணம்ங்கிறது தான் உங்களுடைய வேலையை சொல்லுது. நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்கிறத நிர்ணயம் பண்ணுறது எது? கரணம். நீங்கள் பிறந்த கரணம். கரணாத் காரிய சித்திகின்னு பஞ்சாங்கத்தில் சொல்லுவான். காரிய சித்தின்னு என்ன? வேலையை முடித்து கொள்ளுதல். அது சார்ந்து தான் உங்களோட தொழிலே இருக்கும். இப்போ கௌலவ கரணம் அப்படின்னு ஒரு கரணம்னா அது பன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மண்ணிற்கு கீழ் உள்ள விஷயங்கள், போர்வெல் கம்பெனி, போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடியவங்களாக கௌலவ கரணத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. நிலம் சார்ந்த விஷயங்களை செய்கிறவங்களா இருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்க்குறோம், நம்ம கரணங்களை பின்னாடி பார்ப்போம். அப்போ சந்திரன் நிற்கிற இடத்துலேருந்து எண்ணிட்டு வரப்போ குரு 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா அது சந்திரனுக்கும் குருவுக்கும் சகட யோகத்தை கொடுக்குது. 6-8 சந்திரனுக்கு குரு 6-8, குருவுக்கு சந்திரன் 6-8. அது அப்படி தான் அமையும். சகடம்னா என்னங்க? சக்கரம். அப்போ வாழ்க்கை ஏற்ற இறக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுத்து, எப்படி சக்கரம் மேலும் கீழும் சுழல்கிறதோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை திடீர்னு ஒரு ஏற்றத்தில் இருக்கும். ஆஹா சூப்பர்ரா, சகட யோகம் சூப்பராக மேலே வந்துருச்சு, வீடு கட்டி வாழ்ந்து எல்லாம் பண்ணிடுவோன்னு ஒரு பிளான் பண்ணி பிரம்மாண்டமான வீடுகள் எல்லாத்தையும் பண்ணுவோம். டக்குன்னு சக்கரம் கீழே போயிடும். அந்த கட்டின வீட்டை அனுபவிக்கக்கூடிய யோகத்தை நமக்கு கொடுக்காது. அதுதான் சகட யோகம். பெரிய பணக்காரனாக கூட இருக்கலாம், பணம் அவங்களுக்கு உபயோகம் இல்லாமல் போயிடும். ஒரு காலத்தில் அனுபவிப்பது, ஓடி ஓடி உழைச்சி குரு பணம் சேர்த்து வச்சுருப்பார். டக்குன்னு சகட யோகம் வேலை பண்ண ஆரம்பித்தோன்னா அந்த பணத்தை அனுபவிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளும். இதுதான் சகட யோகம். அதுபோல் இப்படி வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம், திடீர் ஏற்றம், பரபரப்பரான்னு மேலே வந்தால் சம்பாதிச்சோம், திடீர்னு இறக்கம், சம்பாதிச்செல்லாம் செலவு பண்ணும். அப்போ ஒரு நிலையற்ற தன்மையை கொடுக்கக்கூடியது தான் இந்த சகட யோகம் அப்படின்னு. சரிங்களா? இது ஒரு சில நேரங்களில் இது அதியோகமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரனுக்கு, குருவிற்கு சந்திரன் 6 மற்றும் 8ஆம் இடத்தில் அமர்வார். இது சந்திர அதியோகம்னு சொல்கிறது. 2 விதமாக இந்த யோகங்களை பிரிக்கிறாங்க, அதை பார்த்துக்கணும். நல்ல யோகமாக மூல நூல்கள் சொல்லுவதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் குருவும் சந்திரனும் 6-8 இருந்தால் சகட யோகம். ஏன்னா ஜோதிடத்தில் முதல் ஒளிக்கிரகம் சூரியன் அடுத்ததான் இருக்கக்கூடியவர் யார்? சந்திரன். அவர் தான் பூமிக்கு மிக அருகில் துணை கோளாக இருக்கக்கூடியவர். சூரிய ஒளியை பிரதிபலிக்கக்கூடியவர், சூரியன் கிட்டேருந்து ஒளியை வாங்கி பிரதிபலிக்கக்கூடியவர், நல்ல சீடன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா?
அப்போது சந்திரன் சிறப்பாக அமைந்தால்தான் வாழ்க்கை நன்றாக இருக்கும். நம்ம லக்னத்துக்கு 1, 4, 7, 10 சந்திரன் இருந்துட்டார்னா ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ சகடயோகம்ங்கிறது ஏற்ற இறக்கமான ஒரு வாழ்க்கை. சகடம்னா சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சகடயோகத்துக்கு என்ன நிவர்த்தினா சைக்கிள் ஓட்டுறது தான் பரிகாரமே. என்னது? சைக்கிள் ஓட்டுறது. அதெல்லாம் ஒரு பரிகாரம் ஐயா. ஆமாங்க. சகடம்னா வண்டி, சக்கரம் சுத்துதல். அதே போல் மண்பாண்டம் தயாரித்து கொடுக்கக்கூடியவங்களுக்கு போய் உபகாரம் பண்ணுறது. சக்கரத்தை யார் கையில் வச்சுருப்பார்? கிருஷ்ணர். அவரை போய் வழிபடுதல் இந்த சகட யோகத்திற்கு ஒரு நிவர்த்தியாக இருக்கும். யாருக்கெல்லாம் சந்திரனுக்கு 8 குரு இருக்காரோ அவங்கெல்லாம் கொஞ்சம் இதை பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. கிருஷ்ணருடைய வழிபாடு உங்களுக்கு நல்லது. அடுத்தது குரு சண்டாள யோகம் அப்படின்னு ஒரு யோகம். குருவுடன் ராகு சேர்வது குரு சண்டாள யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ராகுங்கிறது எல்லாத்தையுமே ஒரு பிரம்மாண்டப்படுத்தி காட்டக்கூடிய கிரகமா. குரு பணமா, ராகு குரு சேர்ந்தால் நல்ல ஒரு பணம், நல்ல முறையில் வர பணமாக இருக்கணும். அப்போ இந்த ராகு சுபத்துவமாகி குரு கெட்டு போயிடுவார். சரிங்களா? கீழ்நிலை பணிகளை செய்வது. குரு ராகு சேர்க்கைன்னா ரொம்ப அடிமட்ட தொண்டனாகவே இருக்கிறது, கீழ்நிலை பணிகளை செய்ய வைக்கிறது. ரொம்ப சில நேரங்களில் கேவலமான வேலையெல்லாம் பண்ணுவோன்னு வச்சுக்கோங்க குரு ராகு சேர்ந்ததுன்னு. இந்த ராகுவுடன் குரு இணையும் போது குரு சண்டாள யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த நிலையில் இணையற அந்த டிகிரியோட தூரம் கணக்கில் எடுத்துக்கணும். 5 டிகிரிக்குள்ளே சேர்ந்தாங்கன்னா தான், அது தாண்டிச்சுன்னு ராகு பிரிஞ்சு போயிடுவார். ராகு வலிமையாக இருக்காரா, குரு வலிமையாக இருக்காரான்னு பார்க்கணும். யார் இங்கே டாமினேட்டடாக இருக்காங்க, யாருடைய பலம் அதிகமாக இருக்குங்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ராகு பலம் இழந்து குரு நல்லா இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் குரு பலம் இழந்து ராகு வலிமையானால் குருவின் தன்மை கெட்டு போயிடும். பன்றியுடன் சேர்ந்த பசுமாட்டை போல. சரியா? ராகுங்கிறது புலி, குருங்கிறது பசுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? பசுந்தோல் போர்த்திய புலி மாதிரி மாறிடும் அவன். இதே குரு நல்ல வலிமையாக இருந்துட்டார்னு வச்சுக்கோங்க, அவர் ராகுவை புனிதமாக்கிடுவார். ராகுவை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற மனுஷன் கூட கடவுள் இருக்குது சாமின்னு சொல்லிட்டு டப்புன்னு டைவர்ட் ஆகி அப்படியே ஒரே நேரத்தில் அப்படி மாறி ரொம்ப நல்லவனாக மாறுறாங்க பாருங்கள். அதெல்லாம் இந்த மாதிரி டக்குன்னு கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அப்போ கடவுள் இல்லைன்னு சொல்கிறவர் கூட பக்திமானாக மாறக்கூடிய வாய்ப்பு குரு வலிமையாக இருந்துட்டா உருவாகும். குரு ப்ளஸ் ராகு, குரு பலம் ராகு மைனஸாக இருக்கணும். ராகு பலமாக இருந்தார்னா கஷ்டம், குரு பலமாக இருந்தால் நல்லது. அதிக பணம், நிறைய சம்பாதிக்கணுங்கிற ஆசை, இதெல்லாம் இந்த குரு ராகு சேர்க்கை கொடுக்கும். வேலை செய்யும், ரொம்ப நல்ல வேலை செய்யும். ஆனால் இது எப்போ வேலை செய்யும்? குரு தசையோ ராகு தசையோ வரும் பொழுது தான் இது நன்மையை தரும். அப்போ என்னோட ஜாதகத்தை போய் எனக்கு குரு ராகு சேர்ந்துருக்கு, எனக்கு குரு சண்டாள யோகம், நான் பணம் சம்பாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்கள் ஜாதகத்தில் குருவும் ராகுவினுடைய வலிமையும் ராகு தசையோ குரு தசையோ நடக்கும் பொழுது இந்த ஒரு நிகழ்வு ஒரு சிறப்பானதாக குரு சண்டாள யோகம்ங்கிறது கூட நல்ல யோகமாகவும் சகட யோகம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான வாழ்க்கையை கொடுக்கறதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்துருக்கோம். இது போன்று மேலும் நல்லதொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி.